ஓம் கினீஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். ஆண் பெண் இருபாலரும் இந்த வீடியோவை கேளுங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி பேசுகிறோம்னா, முக்கியமாக கணவன் மனைவி உறவு, தாம்பத்திய உறவு. போதி ஜோதிடத்தில் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் நான். ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், தசாபதி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், பரிகார வழிபாடு, அதுபோல் வேத ஜோதிடத்தில் உள்ள அமைப்புகள், இப்படி நிறைய சொல்லியிருக்கிறேன். ராசி பலன்களும் சொல்லியிருக்கிறேன், ஆன்மீக தகவலும் சொல்லியிருக்கிறேன், சில பரிகார வழிபாடு எல்லாமே சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் இந்த தாம்பத்தியங்க ரொம்ப முக்கியம். தாம்பத்தியம்னா என்ன? கணவன் மனைவி உறவு, ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்கிறது, சந்தோஷம் அடைகிறது, மனதாலும் உடலாலும் சந்தோஷம் அடைகிறது. இது வயசு வித்தியாசம் தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட வயதில் கணவன் மனைவி ரெண்டு பேரும் உடலால் சந்தோஷம் அடைவாங்க. வயதாகிடுச்சுன்னா மனதால் சந்தோஷப்படுவாங்க. ஒரு 70 வயசில் ஒரு கப்பிள்ஸ் இருக்கிறாங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா, அவங்க ஆரோக்கியமாக மனதால் நல்ல நிம்மதியாக இருந்தாங்கன்னா சந்தோஷம் அடைவாங்க. அதே அவங்க ஒரு 30-40 வயசில் இருந்தாங்கன்னா மனதாலும் உடலாலும் சந்தோஷம் அடைவாங்க. இது தான் தாம்பத்தியங்கிறோம். அந்த தாம்பத்தியம் நல்லா இருந்தால் தான் குழந்தை குத்திகளை பெற்றுக்கிட்டு வாழ்க்கையை அடுத்த லெவல் கொண்டு போக முடியும். ஸோ தாம்பத்தியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நல்லது ஒரு குடும்பம் பல்கலை கணவன். கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கும், அர்த்தநாரியாக இருக்கணும், அர்த்தநாரீஸ்வரனாக இருக்கணும். சிவன் பாதி சக்தி பாதி, சரியா? ஆணில் பாதி பெண். ஸோ ஆண் பெண் இருவருமே சந்தோஷத்தில் சரிபாதி எடுத்துக்கிட்டால் தான் பரிபூர்ணத்துவம் இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். இதில் முக்கியமான சில தகவலாம் சொல்கிறேன். ஆண்மை பெண்மை, ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடு. நிறைய பேருக்கு இதில் பிரச்சனை இருக்கிறதுனால தாம்பத்தியத்தில் பரிபூர்ணமாக வரமாட்டேங்குது. வெளியே சொல்லவும் முடியாது. இன்றைக்கி நிறைய இருக்குது. ஜாதகம்லாம் பார்ப்பாங்க, நட்சத்திர பொருத்தம் பார்ப்பாங்க, ஜாதக பொருத்தம் பார்ப்பாங்க. ஆண் பெண் நல்லா இருக்காங்களா, அழகாக இருக்காங்களா, கலராக இருக்காங்களா, இப்படி எல்லாருமே பார்ப்பாங்க. பாட சொல்லுவாங்க, ஆட சொல்லுவாங்க, இப்படி நிறைய செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவங்க உடல் சக்தி எப்படி இருக்குது? ஒரு ஆணுக்கு ஆண்மை இருக்கா? அவன் ஒரு பெண்ணை பரிபூர்ணமாக திருப்திப்படுத்துவானா? குழந்தை பெற்றதுக்கு தகுதியானவனா? இதை நம்ம பார்க்க முடியாது. இதை பார்க்கணும்னா மெடிக்கல் செக்கப் தான் பண்ண முடியும். ஸோ அது இப்போ நடைமுறையில் ரொம்ப சாத்தியம் இல்லை. சில இடத்துல பண்ணுறாங்க, ஆனால் சொசைட்டியில் இதை யாரும் செய்ய முடியாது. டக்குன்னு ஒரு பெண் பார்க்குற ஒரு பெண் வீட்டுக்காரங்க போய் ஒரு ஆணை டக்குன்னு கேட்க முடியாது. ஒரு குடும்பத்துலேருந்து மாப்பிள்ளை பார்க்க போயிருக்கிறாங்க. உங்கள் மாப்பிள்ளை தகுதியானவனா, இனப்பெருக்கத்துக்கு தகுதியானவனா, ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துகிற அளவுக்கு அவனுக்கு இருக்கா, வீரியமானவனா, சக்தியானவனான்னு கேட்க முடியாது. கூச்சம் இருக்கும். சமுதாயத்தில் சில கட்டுப்பாடு இருக்குது. இது எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது, மேலை நாட்டு கலாச்சாரத்தில் இது கொஞ்சம் மாறி இருக்குது. இதைத்தான் அந்த காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா, செக்ஸ் கல்வி இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு காலத்துலலாம் இருந்தது. ஒரு காலத்தில் சொன்னாங்க, 6ஆம் வகுப்பு படிக்கும்போதே இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட படிப்பினை கொடுக்கணும், செக்ஸு கல்வி கொடுக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் அது அப்படியே தள்ளி போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பட் இது தெரிஞ்சுக்கிட்டு இது நல்வழிப்படுத்தணும், சரியா? எல்லா விஷயத்துலையுமே நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. அதை நல்வழிப்படுத்துறது மிகச்சிறப்பு. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இது ஒரு மூடு மந்திரமாக தான் இருக்குது, மறைபொருளாக தான் இருக்குது. நிறைய பேருக்கு இது பிரச்சனையாக இருக்குது. ஆனால் வெளியே சொல்ல முடியாத அமைப்பில் இருக்குது, வெளியே சொல்ல முடியாத விஷயமாக இருக்குது, மறைக்கப்பட்ட ரகசியமாக இருக்குது, சரியா? அந்தரத்தில் என்ன சொல்லுவோம், அது அந்தரங்கத்தில் இது ஒரு தனிமைப்பட்டு கிடக்கு. அந்தரங்கள் யாவுமே சொல்வதென்றால் பாவமேன்னு சொன்ன மாதிரி அந்தரங்க விஷயம் இதெல்லாம். இது வெளிப்படுத்த முடியாது. ஆனால் இதனால் சில பேர் பாதிக்கப்படுறாங்க. 100க்கு இன்றைக்கி தேதி பார்த்தோம்னா 100க்கு ஒரு 3 பேர் பாதிக்கப்படுறாங்க. 3%, 100க்கு 30% பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு அந்த குறைபாடு இருக்குது. குறைபாடை சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு மருத்துவத்தை போய் பார்க்குறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, சரியாயிருது. சில பேர் வெளியும் சொல்ல முடியாமல், மனசுக்குள்ளேயும் வச்சுக்க முடியாமல் அலை வாஞ்சிட்டு இருக்கிறாங்க. சங்கடமாக இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். இந்த விஷயம் ஒரு சென்சிட்டிவான விஷயந்தான், ஆனால் எல்லாருக்கும் தேவையான விஷயந்தான். சில பேருக்கு நார்மலாக நல்லாயிருக்கும், அவங்களுக்கு தேவையில்லை, சரியா? சில பேருக்கு நார்மலாக இருக்கும், அவங்களுக்கு தேவையில்லை. பட் இது ஒரு கம்ப்ளைண்ட்டு தான், இது ஒரு டிசீஸ் கிடையாது, கம்ப்ளைண்ட்டு தான். நிறைய பேருக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அதுபோல் கொலஸ்ட்ரால் இருக்குது, தைராய்டு இருக்குது. இதெல்லாம் கம்ப்ளைண்ட்டு தான். அது மாதிரி இது ஒரு கம்ப்ளைண்ட்டு தான். இதை நம்ம சரிப்படுத்திடலாம். இந்த கம்ப்ளைண்ட்டை நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாம், சரிப்படுத்திடலாம். அதனால் இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனனஜா செக் பண்ணுறவங்க அணுகுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. தாம்பத்தியத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. கணவன் மனைவி உறவில் ஒரு வெற்றிடம் இருக்குது. பரிபூர்ணமாக அவங்களால சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல. குழந்தை பெற்றுக்கிறதுக்கு கணவன் மனைவி ரெண்டு பேருமே தகுதியானவங்களாக இருக்கணும். பரிபூர்ணமாக சந்தோஷம் அடைஞ்சு ரெண்டு பேருமே திருப்தி அடைஞ்சால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும். திருப்தி அடைஞ்சு எல்லோரும் குழந்தை பெற்றுறாங்கன்னா அதுவும் பிரச்சனை தான். ஏன்னா சந்தோஷம் திருப்திங்கிறது வேறு. உடல் உறவில் ஆணை பெண்ணை திருப்திப்படுத்துது, பெண்ணை ஆணை திருப்திப்படுத்துங்கிறது வேறு. ஆனால் அந்த திருப்தியின் விளைவாக பிள்ளை பெருக்குதுங்கிறது வேறு. சில பேர் திருப்தி அடைவாங்க, ஆனால் பிள்ளையை பெற்றுக்க முடியாது.
ஏன்னா அந்த அவங்களுடைய உயிர் அணுக்களில் வந்து அந்த சக்தி இல்லாமல் இருக்கும். ஆணுக்கு வந்து சுக்களம், பெண்ணுக்கு சுரோகிதம். ஆணுக்கு வந்து செவ்வாய், பெண்ணுக்கு வந்து சுக்கிரன். 2 பேருமே பேலன்ஸாக இருந்தால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய அண்டமும் சேர்ந்து அது ஆரம்பிக்கும். சரியா? அது வந்து கரெக்டாக மேட்ச் ஆகணும். இது வந்து கிரகத்தில் நிறைய இருக்குது. வேத ஜோதிடத்தில் கிரக அமைப்பு இருக்குது. அதை பற்றி தான் பேச போகிறேன். பொதுவாக இந்த வீடியோவில் வந்து ஆண் பெண் இருவருக்குமே ஆண்மை பெண்மை குறைபாடு எதனால் வருது அதை பற்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் ஆணை பற்றி பேச போகிறேன். ஏன்னா இதில் வந்து மிக முக்கியமாக ஆண்களுக்கு தான் நிறைய குறைபாடு இருக்குது. பெண்கள் வந்து 100க்கு ஒரு 20% தான் பெண்கிட்ட குறைபாடு இருக்குது. ஆண்கள்கிட்ட 100க்கு 70% இருக்குது, மேக்ஸிமம் இருக்குது. ஏன்னா நான் நிறைய ஜாதகத்தை பார்க்குறேன். ஒரு தனிப்பட்ட முறையில் சில ஜோதிட அனாலிசிஸில் இருப்பேன் நான். சில பேர் கேட்க மாட்டாங்க. அவங்க இப்படி புத்தம்பதே கேட்பாங்க, எங்கள் குழந்தையே பிறக்க மாட்டேங்குது சார் அப்படிம்பாங்க. ஆனால் அந்த ஆண் ஜாதகத்தில் அந்த காரணம் இருக்கும், கிரக நிலைகள் சரியில்லாமல் இருக்கும். அவனால் வந்து அந்த ஆண்மை தைரிய வீரிய ஸ்தானம் நல்லா இருக்காது, காம திரிகோணம் நல்லா இருக்காது. 3, 7, 11 அடி வாங்கியிருக்கும். அவனால் என்னென்னா லைஃப் பார்ட்னர்கிட்ட முழுமையாக திருப்தியாக அடைய முடியாமல் குழந்தை பெற்றுக்க முடியாமல் இருக்கும். 3, 7, 11 நீங்கள் எந்த ராசியில் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்துக்கு 3, 7, 11 ராசிக்கும் சில நேரம் கோயின்சைட் ஆகும். அதை பற்றி நான் முன்பு என்ன சொல்கிறேன், எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் திருப்தி அடைஞ்சும் குழந்தை பெற்றுக்காமல் இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தில் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ இதில் வந்து 2 விதமான விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து திருப்தி அடைகிறது, அடுத்து வந்து குழந்தை பெற்றுக்கிறது. திருப்தி அடையும் நோக்கம்தான் குழந்தை. சரியா நேர்களே? குழாயில் தண்ணி கரெக்டாக வந்தால் தான் குடம் நிறையும் என்ற தத்துவத்தின்படி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். பொறுமையாக கேளுங்க. சில பேருக்கு இந்த வீடியோ கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம், சில பேருக்கு சலிப்பாக இருக்கலாம். சில பேர் நினைப்பாங்க, இவர் என்ன நல்லா ஜோசியம் சொல்லிட்டு இருந்தார், இப்போ திடீர்னு இந்த சப்ஜெக்ட் எடுத்துருக்கிறாரு அப்படிம்பாங்க. ஆனால் இந்த சப்ஜெக்ட் பற்றி நிறைய கேள்விகள் எனக்கு வருது. நிறைய பேர் ஜாதகத்தமும் பார்க்குறாங்க. ஸோ அதனால் இது வந்து பொது வழியில் இதை சொல்கிறது வந்து கொஞ்சம் அவர்னஸாக இருக்கும். சரியா? அதனால் இது எல்லோரும் நல்ல கண்ணோட்டத்தோடு எடுத்துக்கோங்க. சரியா நேர்களே? இப்போ ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுவாக சொல்கிறேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் தாம்பத்திய சுகம் கணவன் மனைவி இடையே நெருக்கம் இருக்கணும்னா சுக்கிரன் செவ்வாய் நல்லபடியாக இருக்கணும். உங்கள் ஜனதாரத்தில் சுக்கிரன் செவ்வாய் கெட்டு போகக்கூடாது. நான் கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லிட்டு போகிறேங்க. இன்டெப்த்தாக தெரியணும்னா நீ கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, இல்லைனா ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொது வழியில் எல்லாத்தையும் திருப்திப்படுத்த முடியாது. பலனை சொல்லி அவுட்லைனாக தான் சொல்லிட்டு போக முடியும், கின்ஸாக தான் சொல்லிட்டு போக முடியும். விஷயத்தினுடைய சாராம்சத்தை சொல்லுவேன், சுருக்கமாக சொல்லுவேன். சரியா? விலாவரியால் நம்மளால் இதில் ரொம்ப பேச முடியாது, பேசிக்கிட்டே இருக்கலாம். அது வந்து நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்கோம். பட் பொதுவாக வந்து ஆண் பெண் 2 ஜாதகத்துலையுமே சுக்கிர செவ்வாய் நல்ல நிலைமையில் இருந்து 7ஆம் வீடு நல்லபடியாக இருக்கணும். 7ஆம் வீடுங்கிறது என்ன? லைஃப் பார்ட்னர், இணையிறது, இன்டகிரேஷன். 7ஆம் வீடுனால இன்டகிரேஷன், இன்டர்கோர்ஸ் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேருது. அந்த 7ஆம் இடங்கிறது வந்து நல்ல நிலைமையில் பாபத்தோடு இல்லாமல் இருக்கணும். அதுபோல் 8ஆம் இடமும் 12ஆம் இடமும் நல்லா இருக்கணும். 8ஆம் இடங்கிறது என்னென்னா 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 2 பேர் சேர்ந்து வருது. சரியா? 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், ஒரு நல்ல விதமாக இருக்கணும். அதுமாதிரி 12ஆம் இடம் அயன சயன போகம், 2 பேரும் படுக்கிற சுகம் நல்லா இருக்கணும். 2 பேருக்கும் படுத்தாலே இந்த மூடு வரணும். அப்போ 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். சில பேர் படுத்துக்கிட்டு ரொம்ப சஞ்சலமாக இருப்பாங்க, சலிப்பு தன்மையோடு இருப்பாங்க, அந்த இது நல்லா இருக்காது. ஸோ 7, 8, 12 நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தாம்பத்தியம் கிடைக்கும். சரியா? அதுபோல் இந்த இடத்துல வந்து அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது, பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது. சனி, செவ்வாய், ராகு, கேதுகள், மாந்தி, இந்த 5 கிரகங்கள் இருக்கக்கூடாது. அதுபோக தாம்பத்திய குறைபாட்டை ஏற்படுத்தும் முக்கிய கிரகங்கள். தாம்பத்திய குறைபாடுனா ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அந்த குறைபாடை வேறு மாதிரி எடுத்துக்கலாம் நீங்கள். குறைபாடுன்னா என்ன? வீரியம் இல்லாமல் போகிறது. ஆணுக்கு வந்து விரைப்புத்தன்மை குறைஞ்சிரும், இல்லைனா ஆண் குறியே சிறுசாக இருக்கும். பெண்ணுக்கு வந்து என்னென்னா பெண் குறி சிறுசாக இருக்கும். பெண்ணுக்கு வந்து அந்த ஆணுடைய இது கரெக்டாக மேட்ச் ஆகாது. அவங்களுக்கு முன்னாடியே வந்துடும், உச்சம் அடைஞ்சிருவாங்க. ஆண் பின்னாடி உச்சம் அடைவான், இல்லைனா ஆண் முன்னாடி உச்சம் அடைவான், பெண் பின்னாடி உச்சம் அடைவா. இதில் இந்த முன்பின் நடக்கிற சம்பவங்கள்லாம் வந்து எதுகை முனையாக இருக்கும், சமச்சீராக இருக்காது, ஒரே நேரத்தில் ஈவனாக இருக்காது. இதில் வேறுபாடு வரும்போது தான் அந்த தாம்பத்தியத்தில் குறைபாடு வரும். சரியா? இது வந்து அவங்க ஜாதகத்தில் அது இருக்கும். சரியா? இதுக்கு வந்து கிரக நிலைகள் யார் அப்படி பார்த்தோம்னா, இந்த தாம்பத்திய குறைபாடு ஏற்படுத்துகிற முக்கிய கிரகங்கள் வந்து சுக்கிரன் பலவீனமாக இருக்கணும். சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான கிரகம். கலஸ்திரம் மற்றும் காமகாரகனாக சுக்கிரன் வந்து நீசம் பெறுவது. கண்ணில் நீசமானாலும் அவர் அந்த பலன்களை கொடுக்க மாட்டார். ஆனால் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த போது நல்ல நிலைமையில் இருக்கணும். கண்ணில் சுக்கிரன் நீசமானாலுமே புதன் பக்கத்தில் தான் இருப்பார். அவர் துலாமில் இருந்தார்னா காமன் சீசன் ஆயிரும். பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரன் வலுப்பட்டுருவார். அதுபோல் சுக்கிரன் வந்து ராசிக்கு கேந்திரமாக இருந்தாலும் இது வந்து பேலன்ஸ் சரியாக போயிடும். சரியா? அது சுக்கிரன் பலவீனமானாலுமே லக்கணாபதி வலுத்திருந்தால் ஓரளவு காமன் சீசன் ஆயிரும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தனுசு ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, சுக்கிரன் கெட்டு போயிட்டார், சுக்கிரன் கண்ணியில் நீசமாயிட்டார், சுக்கிரன் ராகு கூட சேர்ந்துட்டார், சுக்கிரன் வந்து செவ்வாய் கூட சேர்ந்துட்டார், சுக்கிரன் சனி பார்வைக்கு வந்துட்டார், ரொம்ப இக்கட்டான நிலையில் இருக்கிறாரு. சரியா? சுக்கிரன் கடகத்தில் பாமப்பட்டு சனி பார்வையில் இருக்கிறாரு, ரிஷபத்தில் இருக்கிற சனி பார்க்குறாரு, அதே மாதிரி மகரத்தில் உச்சமான செவ்வாயும் பார்க்குறாரு. சுக்கிரன் கெட்டு போயிட்டார். அப்படி கெட்டு போனவங்களுக்கு அந்த காமத்தின் மேலே அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு வந்து லக்கண வலுத்து இருக்கணும்.
சரியா? இப்போ நீங்கள் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா குரு வளர்த்துட்டாருன்னா அந்த இது பற்றாக்குறை இருந்தாலுமே பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. சரியா? அதை பற்றாக்குறை இருந்தாலுமே பேலன்ஸ் பண்ணிடுவீங்க. சில பேர் பாருங்கள், சரியாக படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் பரீட்சையில் பாஸ் பண்ணிடுவாங்க. அந்த 35 மார்க் எடுத்துருவான், குறைஞ்சது 35-40 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவான், ஃபெயில் ஆக மாட்டான். அது மாதிரி தான். ஏன்னா லக்கணாபதி வளர்க்கணும். எந்த கிரகம் எப்படி போனாலும் சரி, லக்கணாபதி வளர்த்துருச்சுன்னா அந்த கிரகம் சில பிரச்சனை பண்ணாலுமே அது பேலன்ஸ் சரி செய்யப்படும். அதனால் நீங்கள் தனுசு ராசியில் பிறந்தாலுமே ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, அந்த லக்கணாபதி வளர்க்கணும். ஆனால் பிரச்சனைக்குரிய கிரகம் சுக்கிரன் தான். சுக்கிரன் கெட்டு போய் நீசம் பெற்று வக்கரம் பெற்று இருந்தாலுமே தாம்பத்தியத்தில் கணவன் மணி உறவில் அந்த உடல் உறவில் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதில் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கும். சரியா? ஒரு சலிப்புத்தன்மை இருக்கும். சில பேருக்கு வந்து கணவனுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், மனைவி ஒத்து போக மாட்டாங்க. இல்லைனா மனைவிக்கு ஆசையாக இருக்கும், கணவன் ஒத்து போக மாட்டான். அவன் வேலை வெட்டிக்கு வந்து தூங்கிடுவான், படுத்து தூங்கிடுவான். இந்த பிள்ளை பாவம் நைட்டில் முடிச்சுட்டே இருக்கும், ஆனால் அவன் வரமாட்டான். அவனுக்கு அலுப்பு இருக்கும், இல்லைனா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். யாரோ ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த அமைப்பை கொடுத்துருவார் சுக்கிரன். சரியா? இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்டுங்க. இது நிறைய நாட்டில் நடக்குது. இதை எடுத்து நான் பொதுவெளியில் பேசுகிறேன். எதுவும் உங்களுக்கு சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? இது வந்து ஒரு நியாயமான விஷயந்தான் பேசுகிறேன் நான். செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை. செவ்வாய் சனி சேரக்கூடாதுங்க. இது முக்கியமான விஷயம். சரியா? செவ்வாய் வந்து ஒரு வீரியமுள்ள கிரகம், சனி ஒரு மந்தமான கிரகம். இந்த 2 காம்பினேஷன் இருந்தாலே இந்த இது நல்லபடியாக நகராது. இந்த தாம்பத்திய உறவு திருப்தியாக இருக்காது. செவ்வாய் உடல் உழைப்புக்கு உள்ள கிரகம், ஆர்வத்தை குறிக்கிற கிரகம். உடல் உழைப்பு ஃபிசிக்கலாக நம்ம செக்ஸில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்னு உடல் உழைப்பை குறிக்கிற கிரகம். அதாவது எப்படின்னா அந்த தாம்பத்தியத்தில் வந்து உடல் ஒத்துழைக்கணும். உடல் ஒத்துழைச்சாதான் உள்ளம் சொல்கிறத கேட்க முடியும். உள்ளம் சொல்கிறத வந்து உள்ளம்னா என்ன, மனசு. அதை மனசு சொல்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா உடல் ஒத்துழைக்கணும். ஸோ அந்த உடல் ஒத்துழைப்புக்கு வந்து செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கணும். அவரோட சனி சேர்ந்துட்டார் அல்லது கேது சேர்ந்துட்டார், ரெண்டுமே அலிக்கிரகங்கள். சனியும் கேதுவும் அலிக்கிரகங்கள். மொத்தம் அலிக்கிரகங்கள் 3 இருக்குது, புதன் சனி கேது. இந்த கிரகங்கள் வந்து செவ்வாயோட சேர்ந்துருச்சுன்னா செவ்வாயை வீரியத்தை குறைச்சிரும். செவ்வாயோடைய உடல் உஷ்ணத்தை குறைச்சிரும். குளிர்ச்சியை கொடுத்து அந்த தாக்கத்தை குறைச்சிரும். அது உடல் உறவில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருந்தால் தான் அதில் வந்து வேகம் அதிகமாக இருக்கும். சரியா? உடல் உஷ்ணம் அடையும் போது தான் அந்த வேகம் வந்து ஜென்ரேட் ஆகும் நல்லா. ஆனால் இந்த சனி கேது சேர்ந்துருச்சுன்னா செவ்வாயை வந்து என்ன பண்ணும்னா நியூட்ரல் பண்ணி விட்டுரும். செவ்வாயோடைய வேகத்துக்கு தடை கொடுத்து செவ்வாயை சோர்ந்து போய் விட்டுரும். ஸோ அவனுக்கு வந்து அந்த எழுச்சி இருக்காது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த எழுச்சி இருக்காது. ஆண்களுக்கு வந்து அந்த வெறுப்புத்தன்மை குறைஞ்சிரும். சரியா? வெறுப்புத்தன்மை குறைஞ்சி ஆள் வந்து டக்குன்னு சோர்வு அடைஞ்சிருவான், இல்லைனா உச்சம் அடைஞ்சு அப்படியே சோர்ந்து போயிடுவான். அடுத்து 7ஆம் வீடு. 7ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் இருக்கக்கூடாது. இன்டகிரேஷன், இணக்கம். 7ஆம்ங்கிறது கலஸ்தர ஸ்தானம். கணவனாக இருந்தாலும் சரி, மனையாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துல வந்து ராகு கேது சனி இது மாதிரி பாவகிரகங்கள் ரொம்ப இருக்கக்கூடாது. செவ்வாய் இருந்தாலும் ஒரு தோஷம் சரியாக போயிடும், ஆனால் ராகு கேது சனி இருக்கக்கூடாது. இது இருந்துச்சுன்னா தம்பதியர்கள் கணவன் மனைவி கிட்ட மனஸ்தாபம் இருந்துக்கிட்டே இருக்கும். உடல் ரீதியாக திருப்தி அடைய முடியாது. மனஸ்தாபம் இருந்தாலே உடல் திருப்தி அடைய முடியாது. இந்த அமைப்பு வந்துடும். அடுத்து வந்து 8ஆம் இடம் 12ஆம் இடம். இப்போ நான் சொல்லதெல்லாம் வந்து லக்கண ரீதியாக தான் சொல்கிறேன். ராசிக்கு வந்து ஒரு 30% நிற்கும். ராசிக்கும் 7, 8, 12ஆம் இடத்தையும் பார்க்கணும். லக்கண ரீதியாக பார்க்குறதா ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதா இருந்தால் லக்கண ரீதியாக பார்த்துக்கோங்க. லக்கணம்னு ஒன்று முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதுதான் வந்து பலன்கள் வந்து துல்லியமாக இருக்கும். இப்போ வந்து 8, 12ஆம் இடம் பாதிப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த தாம்பத்தியம் வந்து பரிபூர்ணமாக இருக்காது. அது 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. 8ஆம் இடங்கிறது மர்மஸ்தானம். அது தாம்பத்திய சுகத்தை அணிக்கிற இடம், மர்மமாக இருக்கிறது. கணவன் மணி சேர்றது வந்து தனியாக தான் சேருவாங்க, அந்த மர்மமாக இருக்கும். சில பேருக்கு அப்படி அமைப்பே இருக்காது. ஜாயின்ட் ஃபேமிலியிலலாம் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பே சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கூட்டு குடும்பத்தில் ஆள் நிறையா இருப்பாங்க. இவங்க அசந்து மதந்து தனியாக போய் படுத்து சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ அந்த 8ஆம் இடம் பாதித்தவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனைலாம் வரும். கூட்டு குடும்பத்தில் போய் மாட்டிக்கிடுவாங்க. அங்கே எப்போயுமே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. மாமியார், மாமனார், மச்சான், குழந்தை, சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும். இவங்க சங்கடப்பட்டுக்கிட்டே குடும்பத்தை கடத்துவாங்க. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க ஜாதகத்தை பார்த்தா கரெக்டாக 8ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அப்படியே அமைப்பு இருந்தாலும் சரி, சூழ்நிலை உருவானாலுமே அவங்களுக்கு வந்து அந்த மர்ம இடங்கிறது வந்து சில டிஸ்டர்பன்ஸில் தான் இருக்கும். அடுத்து 12ஆம் இடம் சயன சுகம் இருந்தாலும் திருப்தியாக இருக்காது. சரியா? ஒரு பதட்டத்தோட டென்ஷனோடையே தாம்பத்தை அனுபவிப்பாங்க. அதனால் அந்த சுகம் பரிபூர்ணமாக இருக்காது. அப்படி பரிபூர்ணமாக இல்லாத நேரத்தில் குழந்தை சில பேருக்கு பிறக்காமல் போயிடும். ஸோ இது வந்து ஒரு ஆரம்பகட்ட நிலையை தான் சொல்கிறேன். ஆண் பெண் இருவருக்குமே வந்து நான் சொன்ன இந்த கிரக நிலைகள், அதுபோல் அந்த இடங்கள், ஆதிபத்தியங்கள், வீடுகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. 7, 8, 12 இது வந்து இந்த தாம்பத்திய சுகத்துக்கு ஆண் பெண் 2 பேருக்குமே பொதுவாக சொல்லிட்டேன். அடுத்து ஆண்களுக்குன்னு சொல்கிறேன் நான். ஆண்களுக்கு தான் அதிகமாக பாதிப்படைகிறாங்க. பெண்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெண்களில் வந்து ரேராக தான் ஒரு பெண் இருக்கும், இரிசி அப்படிம்பாங்க. அவங்க வந்து என்னென்னா ஏஜே அட்டன் பண்ண மாட்டாங்க.
அவங்க வந்து பூ பெய்த மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, வயதுக்கே வராத பெண்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சில பெண்கள் வயதுக்கே வராமல் இருக்கும், ஆனால் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அவன் ஆண் அதோட செத்தான், அவளுக்கு வந்து அவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஏன்னா அவள் வந்து வயதுக்கே வந்திருக்க மாட்டாள். அப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறாங்க. அவங்கள வந்து இரிசி அப்படிம்பாங்க. அதை பற்றி இன்னொரு நாள் வேணால் வீடியோ போடுறேன். பெண்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து அடுத்து வந்து ஆண்கள் எப்படி குறைபாடு இருக்கும், ஆண்கள் வந்து இந்த விஷயத்தில் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், அதுக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும், என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத வேத ஜோதியத்துக்கு உட்பட்டு சில தகவல்களை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. பொதுவாக ஆண்களுக்கு வயது வந்த ஆண்களுக்கு வீரியம்னா வயசானவங்களுக்கு இருக்கும். சரியா, ஒரு ஆணுக்கு வந்து வீரியம் வந்து வயசானாலும் இருக்கும். 60 வயசு ஆணுக்கும் பிள்ளை பக்கிற தகுதி இருக்கும். அதனால் அதை வந்து வயதால் ரொம்ப நம்ம அளக்க முடியாது. ஆனால் 70-80 வயசு ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதோட வீரியம் குறைஞ்சி போயிடும், அந்த விரைப்பு குறைஞ்சி போயிடும், உடம்புல வந்து தளர்ச்சி ஆயிரும், ரத்தமும் சுண்டிடும். அதனால் பரிபூர்ணமாக தாம்பத்தியத்தில் ஈடுபட முடியாது. ஒரு ஆண்களுக்கு ஒரு 60 வயசு வரைக்கும் நார்மலாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன், இதை வச்சுட்டு யாரும் கணக்கு போட்டுட்டு இருக்காதீங்க. சரியா, ஆண்களுக்கு வீரியத்துக்கு வந்து 3ஆம் பாவம் ரொம்ப முக்கியம். அதான் காம திரிகோணத்தின் முதல் படி. தைரிய பாவம் வீரியஸ்தானம்ங்கிறோம். 3ஆம் அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தார்னா, 3ஆம் அமைப்பு 3ஆம் இட அதிபதி நல்ல நிலைமையில் இருந்தார்னா உடம்புல வீரியம், தைரியம், உடல் சக்தி நல்லா இருக்கும். பொதுவாக ஆண்களுக்கு முக்கியமான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கணும். செவ்வாய், சுக்கிரன், சந்திரன். செவ்வாய் வீரிய ஸ்தானாபதி, சுக்கிரன் கலஸ்தர ஸ்தானாபதி, சந்திரன் மனோகாரகன். இது 3 நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வீரியம், தைர், உடல் வலிமை ஆகியவற்றை சொல்வார். இந்த 3க்கும் வந்து செவ்வாய் வருவார். வீரியம்னா என்ன, அவனுடைய விந்து வீரியமாக இருக்கும், விரைப்புத்தன்மையும் நல்லா இருக்கும், சரியான முறையில் இருக்கும். அடுத்து வந்து தைரியம், அதை தைரியமாக செய்கிறது, போல்ட்டாக செய்கிறது, அந்த காரியத்தில் பரிபூர்ணமாக தன்னை ஈடுபடுத்திக்கிறது. அடுத்து உடல் வலிமை, இலகுவாகிறது இருக்குது உடல். சரியா, அடுத்து வந்து சுக்கிரன் வந்து உயிரணுக்கள் இனப்பெருக்கத்தை கொடுக்குறவார். ஹார்மோன் சமநிலைக்கு வந்து சுக்கிரன் தான். அந்த ஆணுக்கு அந்த விந்துக்குள்ளே இருக்கிற உயிரணுக்களை வந்து சமநிலைப்படுத்துறது வந்து சுக்கிரன் தான். அடுத்து சந்திரன் ரொம்ப முக்கியமான கிரகம். சந்திரன் வந்து மன அமைதி கொள்ளவர். உங்கள் ராசியில் இருக்கிறவர். உங்கள் ராசியில் இருக்கிற சந்திரன் நல்லா ஒளிபுரிஞ்ச சந்திரனாக, நல்லா சக்தி உள்ள சந்திரனாக இருந்தார்னா, சுபத்துவமாக இருந்தார்னா மன அமைதி இருக்கும். சில பேர் பாருங்கள், தாம்பத்தியம் உடல் வரும்போது மன அமைதி இல்லாமல் இருப்பான், டென்ஷனாக இருப்பான், அவதியாக செய்வாங்க காரியத்தை, டென்ஷனாக இருப்பானுங்க, எமோஷனலாக இருப்பானுங்க. அவங்களுக்கெல்லாம் சந்திரன் கெட்டு போயிருப்பார். மன அமைதி இருக்கணும். உணர்ச்சி கட்டுப்பாடு, சில பேருக்கு உணர்ச்சி கட்டுப்பாடு டக்குன்னு விந்து வெளியே வந்துடும். அது வந்து என்னென்னா உணர்ச்சி விட்டுருது. சரியா, அது வந்து உணர்ச்சி விட்டுறதுனால சந்திரன் சரியில்லாமல் இருப்பார். சந்திரன் கெட்டு போயிட்டாருன்னா டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவானுங்க, விந்து வெளியே போயிடும். அதாவது பெண் திருப்தி அடைறதுக்கு முன்னாடி ஆண் திருப்தி அடைஞ்சிருவான். உச்சம் அடைஞ்சிட்டானா அங்கே போச்சு, முதல் கோணல் முற்றிலும் கோணல், அடி வாங்கிடுச்சு, அடி பெரிய அடி இதான். சரியா, இது நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் என்ன டாக்டரை பார்க்கணும், அதுக்குண்டான சத்து மருந்து மாத்திரை சாப்பிடணும், அதுக்குண்டான கிரகங்களை கும்பிடணும். நிறைய பேருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து விந்து முதலே வெளியே வந்துடுது, உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னா சந்திரனை வழிபாடு பண்ணணும். பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரணும், மனதை அமைதியாக வச்சுக்கணும், யோகா தியானம் பண்ணணும், வீட்டில் பெரியவங்களோட பேச்சை கேட்கணும், தாய், பெரியம்மா, சித்தி, அத்தை இப்படி வயதானவர்களுக்கு உதவி பண்ணணும், அம்மன் வழிபாடு அதிகப்படுத்திக்கணும். சரியா, ஏழை குழந்தைகளுக்கு நல்லா உதவி பண்ணணும், இதெல்லாம் செய்யணும். அதுபோக மருத்துவர்கிட்டையும் போய் கன்சல்ட் பண்ணிக்கணும். சில பேர் இதை கூச்சப்படுவாங்க, டாக்டர்கிட்ட போய் கேட்கவா அப்படின்னு கூச்சப்படுவாங்க. இன்றைக்கி மருத்துவம் நல்லா வளர்ந்துருச்சு, இன்றைக்கி உலகத்தில் எல்லாமே நவீனமயமாகி போச்சு, மாடர்ன் டெக்னாலஜி நல்லா வந்துருச்சு, மருத்துவத்திலே நல்லா வந்துருச்சு. அதனால் இதை கூச்சப்படாமல் கேட்டுக்கணும், போய் கேட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதெல்லாம் முக்கியமானதுங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சரியா, ரைட்டு. இதெல்லாம் இந்த ஜனனஜாதத்தில் செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் கெட்டுப்போனால் இது மாதிரி அமைப்புகள் இருக்கும். அதுபோக வந்து 3ஆம் பாவம் ரொம்ப முக்கியமான பாவமாக பார்க்கப்படுகிறது. 3ஆம் பாவத்தில் வந்து பாவகரங்கள் இருக்கக்கூடாது. காம திரிகோணத்தின் முதல் படி 3ஆம் பாவம் தான். அதுபோல் சந்திரன் மனோகாரனுக்கு வந்து மன சம்மந்தப்பட்ட சந்திரனுக்கு வந்து சனி, ராகு, கேதுகள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும். சரியா நேர்களே, இப்போ நான் ஒரு உதாரண ஜாதகத்தை சொல்கிறேன். ஒருத்தர் வந்து தனுசு ராசி, தனுசு லக்கணம். அவருக்கு வந்து 3ஆம் இடத்துல ராகு சந்திரன் இருந்தால் நல்லா இருக்காது. தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு சந்திரன் இருந்தார்னா அவருக்கு வந்து அந்த வீரியம் கெட்டு போயிடும், ஆண்குறியும் சிறுசாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல ராகு இருந்தார்னா அந்த ஆதிபத்தியத்தை கெடுப்பார். 3ஆம் இடங்கிறது தெய்வீக ஸ்தானம். தெய்வீக ஸ்தானங்கிறத அது சொல்கிறாங்க. ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த பிறப்பு உறுப்பை குறிக்கிற இடம் வந்து 3ஆம் இடம் தான். அதைத்தான் அதை தெய்வீக ஸ்தானம் சொல்கிறாங்க. அங்கே வந்து பாவக்கரவு தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதில் பிரச்சனை வந்துடும். சரியா, இன்னும் இதை பற்றி விளக்கமாக சொல்லலாம், ஆனால் அது தேவையில்லை. சரியில்லைன்னு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதான் முதலே சொல்லியாச்சு. அதே மாதிரி சந்திரனுக்கு சனி அல்லது சர்ப்ப கிரகங்கள் தொடர்பு இருந்தாலுமே
அந்த வீரியம் குறைஞ்சி போயிடும். அதுபோக சந்திரனுக்கு 6ஆம் அதிபதி தொடர்பு இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தனுசு ராசியில் ஒரு லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. தனுசு ராசியில் வந்து நீங்கள் வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. நல்ல அமைப்பு தான். கும்ப லக்கணத்துக்கு வந்து யார் 6 குடையவன் வந்து சந்திரன் தான். சந்திரனும் சனியும் சேரக்கூடாது. லக்கணாபதியும் சனியும் சேர்ந்து லக்கணத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும். சரியா? ராசிக்கு 3ஆம் இடம் நல்ல விதமாக பார்க்கப்படாது. ராசி லக்கணத்தில் வந்து சந்திரன் இருப்பார். லக்கணத்தில் வந்து சனி சரியா? சந்திரன் ராசியில் இருப்பார். நல்ல விதமாக பார்க்கப்படாது. சரியா நேர்களே? ஸோ இப்படி இந்த லக்கணத்துக்கு 6 குடையவன் சம்பந்தம் கிடைக்கக்கூடாது. கும்ப லக்கணம்னா 6 குடையவன் சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். சரியா? அவரும் சனியும் சேர்ந்து ராசியில் இருக்கக்கூடாது. நல்ல விதமாக பார்க்கப்படாது. ஏன்னா ராசிங்கிறது உடல். இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். உதாரண ஜாதகத்தை நான் சொல்கிறேன். நான் முதல் அந்த அமைப்பை சொல்லிடுறேன். அடுத்து சுக்கிரன் சனி சேரக்கூடாது, சுக்கிரன் ராகு சேரக்கூடாது, சுக்கிரன் கேது சேரக்கூடாது. இவங்க இந்த கிரகங்கள் வந்து அந்த 3, 5, 7 சேரக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம். 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம், 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 7ஆம் இடம், 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம், 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 11ஆம் இடம். ஸோ இதில் எப்படின்னா இந்த 3ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கும். லக்கணத்துக்கு 3ஆம் இடம் வீரியஸ்தானம், தைரியஸ்தானம் சொல்லுவோம், சகாயஸ்தானம் சொல்லுவோம். அந்த 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் பஞ்சமஸ்தானம், புத்திரஸ்தானம். ஸோ ஒருத்தன் வந்து தைரியமாக வீரியமாக இருந்தாலும் சரி, ஆணவ பெண்ணாக இருந்தாலும் சரி, புத்திரம் என்ன ஒரு இதை அமைக்க முடியும். புத்திரம்னா என்ன? பிள்ளை பேர், பிள்ளையை பெற்றுக்கிறது. அதுக்கடுத்து 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம், 7ஆம் இடம். 7ஆம் இடங்கிறது கணவன்மணி இணைகிறது, இணக்கம், இன்டகிரேஷன். 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 9ஆம் இடம், வெற்றி அடைகிறது. 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம். 3ஆம் இடங்கிறது ஸ்டார்டிங், 9ஆம் இடங்கிறது எண்டு. இது வந்து சாதாரண வெற்றி, அது பெரிய வெற்றி. அடுத்து 9ஆம் இடத்துக்கு 3ஆம் இடம் 11ஆம் இடம். 11ஆம் இடங்கிறது வந்து தாம்பத்தியத்தில் பரிபூர்ணமாக லாபத்தை அடைகிறது, பெரிய சுகத்தை அடைகிறது. அந்த 11ஆம் இடத்துக்கு 7ஆம் இடம் எதிர்த்த இடம் தான் 5ஆம் இடம், புத்திரஸ்தானம். ஸோ இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 3, 5, 7, 9, 11 இதில் முக்கியமானது வந்து 3, 7, 11. சரியா? அந்த 3, 7, 11 ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா 5, 9 கரெக்டாக வந்துடும். 5, 9ங்கிறது புத்திரஸ்தானம். ஆணுக்கு 5ஆம் இடம், பெண்ணுக்கு 9ஆம் இடம். இவ்வளோ தாங்க ஜோதிடம். சரியா? தாம்பத்திய சுகத்தின் சாம்பத்திய சுகத்தின் வந்து இலக்கு என்னென்னா பிள்ளை பத்துக்கிறது தான். அதோட ரிசல்ட் வந்து பிள்ளை பத்துக்கிறது தான். ஸோ கரெக்டாக வருது பார்த்தீங்களா? இதுதான் வேத ஜோதிடத்தில் உள்ள அடிச்சுவடி வாய்ப்பாடு. ரைட்டு. இதுக்கு வந்து இந்த கிரகங்கள்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணணும். சுக்கிரன் வந்து சனி அல்லது ராகு கூட சேரக்கூடாது, கேது கூட சேராமல் இருக்கணும். அப்படி சேர்ந்து இருந்தால் உயிரணுக்களோட எண்ணிக்கை குறையும். சரியா? ஹார்மோன் குறைபாடு இருக்கும், பிரச்சனை தான். அடுத்து செவ்வாய் சனி சேரக்கூடாது, அல்லது செவ்வாய் கேது சேரக்கூடாது. இப்படி சேர்ந்துருச்சுன்னா ரத்தத்தில் வீரியத்தன்மை குறைஞ்சிரும். செவ்வாய் சனி சேர்ந்தவங்களுக்கு, இல்லை செவ்வாய் கேது சேர்ந்தவங்களுக்கு, இல்லை செவ்வாய் கேது பார்த்தவங்களுக்கு ரத்தத்தில் வீரியத்தன்மை குறைஞ்சிரும். அதீத கோபம் வரும் இவங்களுக்கு. ரொம்ப எமோஷன் ஆவாங்க, டென்ஷன் ஆவாங்க. அதனால் ரத்த ஓட்டத்தில் வீரியத்தன்மைகள் முரண்பாடு ஏற்படும். ரத்த ஓட்டத்தில் வீரியம் வந்து முரண்பாடாக இருக்கும், முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்கும். ரத்த ஓட்டம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ, சமச்சீராக இருந்தால் தான் அனைத்துமே வசப்படும். ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே, இதயத்துக்கு வந்து ரத்தம் பாயிறது ஏதோ மற்ற எல்லா விஷயத்துக்குமே வந்து ரத்தத்துடைய ஓட்டம் சமச்சீராக இருக்க வேண்டும், சீராக இருக்கணும். குறைஞ்சி போச்சுன்னா லோ ப்ரெஷருங்கிறோம், கூடிருச்சுன்னா ஹை ப்ரெஷருங்கிறோம், ஹைப்பர் டென்ஷனுங்கிறோம். அது மாதிரி 3ஆம் பாவம், 3ஆம் பாவத்தில் வந்து புதன் சனி அலிகிரகங்கள் இருக்கக்கூடாது. புதன் சனி கேது சர்ப்ப கிரகங்கள் இருந்தாலுமே அந்த வீரியத்தில் குறைபாடு இருக்கும். இந்த கிரகங்கள் தனித்தனியாக இருந்தாலும் இருக்கும், இந்த கிரகங்கள் வந்து பாவத்தொடர்பில் இருந்தாலும் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து தனுசு ராசி தனுசு லக்கணம், ஏக ராசி ஏக லக்கணம், 3ஆம் இடம் கும்பத்தில் வந்து புதன் இருக்கிறாரு, நட்பு நிலையில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவரை வந்து கேது பார்க்கக்கூடாது. ஏன்னா சரியா? கேது பார்க்கக்கூடாது. கேது எங்கேருந்து பார்ப்பார்? கேது வந்து மேசத்திலிருந்து 3ஆம் பார்வையால் பின்னோக்கி பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும். இல்லைனா அந்த லக்கணாபதி சனி பகவான் 7ஆம் இடம் சிம்மத்தில் பாவப்பட்டு புதனை பார்த்தாலுமே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். சரியா? தனுசு லக்கணத்துக்கு சனி பகவான் 2, 3 கூடியவர். அவர் வந்து லக்கணத்துக்கு வந்து 9ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பறவையாக 3ஆம் இடத்துல இருக்க புதனை பார்ப்பார். அப்போ புதன் கெட்டு போயிடுவார். 3ஆம் இடத்துல இருக்கிற புதன் கெட்டு போயிடுவார். அவர் வந்து தனுசு லக்கணத்துக்கு 7 கூடையவராக வருவார். ஸோ லக்கணா 7 கூடையவன் வந்து 3ஆம் இடத்துல இருந்து பாவத்தொடர்பில் இருந்தார்னா கலஸ்தர தோஷம் ஆயிரும். 7 கூடையவன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் கலஸ்தர தோஷம் தான். சரியா? தனுசு ராசி தனுசு லக்கணத்துக்கு புதன் வந்து 7 கூடையவன். அவர் 3ஆம் இடத்துல இருந்து பாவத்தொடர்பில் இருக்கிறார். கேது பார்வையிலே வருவார், சனி பார்வையிலே வருவார். கேது சனி அலிக்கிரகங்கள், புதனும் ஒரு அலிக்கிரகம் தான். ஸோ 3ஆம் இடம் டோட்டலாக அடி வாங்கிடுச்சுன்னு அர்த்தம், வீரியம் இல்லாமல் போயிடும். சரியா? இது ஒரு உதாரண அமைப்பு. இப்படி நிறைய சொல்லலாம். பட்டு நமக்கு வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொன்ன மாதிரி 3ஆம் பாவத்தில் புதன் சனி கேது தொடர்பு இருக்கக்கூடாது. அதே மாதிரி வீரியத்துக்கான ஒரு இது வந்து பயம் இருக்கக்கூடாது. மனதில் பயமும் மன அழுத்தம் இருந்துச்சுன்னா வீரியம் குறைஞ்சி போயிடும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து மனப்பக்குவமாக இருக்கணும். யோகா தியானம் பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி இருக்கிறவங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா, செவ்வாய் வந்து ஓரளவு சுபத்துவமாக இருந்துட்டாலும் நிலைமை கண்ட்ரோலாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் தான் ரொம்ப முக்கியமான கிரகம். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாருன்னா இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும்.
அதனால தான் ஆண்மை கடவுள் முருகனை கும்பிட சொல்கிறாங்க. தனியாண்மை கொண்ட நெடுவேல் அப்படின்னு முருகனை சொல்கிறாங்க. ஆண்மை குறைபாடு இருக்கிற ஆண்கள் முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். திருச்செந்தூருக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும். செவ்வாய்க்கிழமை தவிர கந்தசை கவசம் படிக்கணும். செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, மகரத்தில் உச்சமாக இருக்கிறாரு, மேசம் விருச்சிகத்தில் இருக்கிறாரு, குரு கூட சேர்ந்து இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அவங்களுக்குலாம் ஓரளவு காம்பன்சேஷன் ஆகிரும், பேலன்ஸ் ஆகிரும். ஏதோ மருந்து மாத்திரை எடுத்து அதை சரி கட்டிடுவாங்க. செவ்வாய் வந்து சனி கூடயோ ராகு கூடயோ கேது கூட சேர்ந்தால் கூட ஓரளவு 50% பரவாயில்ல. சனி ராகு கூட சேரக்கூடாது, ராகு பார்வைக்கு வரக்கூடாது, கடகத்தில் நீசமாகக்கூடாது. சரியா? நீசமாகி அவர் பாவத்தொடர்பு இருந்தார்னா ரொம்ப பிரச்சனையாகும். அதுபோக குரு பார்த்தா பிரச்சனை இல்லை. குரு பார்க்கணும். இந்த காம திரிகோணத்தை குரு பார்த்துட்டாருன்னா உறவு பிரச்சனை இல்லை. சரியா நேர்களே? குரு பார்வை இருக்கணும். குரு பார்வை குரு தொடர்பு இருந்துச்சுன்னா ஓரளவு நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும், கைமீறி போகாது. சரியா நேர்களே? அதுபோல் 8ஆம் இடத்தோட பங்கும் இருக்குது. 8ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். அட்டமஸ்தானத்துடைய பங்கு என்னென்னா உயிர் அணுக்களுடைய வீரியத்தை வந்து அதிகப்படுத்தும். சரியா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு உயிர் அணுக்களுடைய ஸ்டடி பற்றி படிக்கணும்னா 8ஆம் இடத்தை பார்த்தோம்னா அவனோட உயிர் அணுக்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். ஸோ மாரகஸ்தானമായ 8ஆம் இடம் குழந்தை பிறக்கிறதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? அதனால் ஒரு ஆணுக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 8ஆம் இடத்தை பார்க்கணும். 8ஆம் இடத்துல உள்ள கிரகம் 8குடையவன் குரு, இவங்க நிலைப்பாடை பார்த்துட்டோம்னா அவனுக்கு குழந்தை பிறகு தகுதியானவனா, அவனுடைய உயிர் அணுக்களில் வந்து அந்த கவுண்ட்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். சரியா? இது ஒரு முக்கியமான அமைப்பு. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். 8ஆம் இடத்துல பிரச்சனை எப்படி சார் அப்படின்னா, சில பேருக்கு 8ஆம் இடம் கெட்டு போயிருக்கும். 8ஆம் இடம் கெட்டு போனவங்களுக்கு எப்படின்னா, ஆணுக்கு சொல்கிறேன் நான், இது இப்போ சொல்லதெல்லாம் ஆணுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன், பெண்ணுக்கு சொல்லலை. பெண்ணுக்கு வந்து பொதுவாக ரொம்ப பிரச்சனை இருக்காது. பெண்ணுக்கு வந்து கர்ப்பப்பையில் தான் பிரச்சனை இருக்கும். எல்லாம் சரியாக இருக்கும், ஆனால் வாங்கி வைக்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும். ஆணுக்கு குழாயில் பிரச்சனைனா பெண்ணுக்கு பாத்திரத்தில் பிரச்சனை. பெண்ணுங்கிறது பாத்திரம், ஆணுங்கிறது குழாய். அந்த குழாயில் தண்ணி வந்துச்சுன்னா அந்த குடத்தில் தண்ணி நிறையும். அந்த குடங்கிறது பெண்ணுடைய அண்டம், பெண் உறுப்பு, அதுக்குள்ளே போகிற கர்ப்பப்பை, அந்த பாதை வலி எல்லாமே அந்த குடம் தான். அந்த குடத்தில் ஓட்டை இருந்துச்சுன்னா தண்ணி வெளியே போயிடும். சரியா? அதனால கர்ப்பப்பை பிரச்சனை. பெண்களுக்கு மேக்ஸிமம் கர்ப்பப்பை பிரச்சனை தான் இருக்கும். அந்த கருவை தாங்கி வைக்கிற சக்தி இல்லாமல் போயிடும். சில பேருக்கு அபாசனம் ஆயிரும், சில பேருக்கு வந்து கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்கும், கர்ப்பப்பை புண்ணாக இருக்கும். கர்ப்பப்பைக்கு போகிற அந்த 2 டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா இருக்காது. அந்த ஓவரியில் பிரச்சனை இருக்கும். இப்படிலாம் நிறையா இது இருக்குது. அதெல்லாம் மெடிக்கலுக்குள்ளே போனால் தான் தெரியும். பட்டு வந்து பெண்ணுக்கு வந்து வேறு, ஆனால் ஆணுக்கு வந்து ரொம்ப முக்கியம். தண்ணி வர குழாய் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கணும். இப்போ 8ஆம் இடத்தை சொன்னேன். ஆணுடைய அந்த மரபு அணுக்கள் வந்து வீரியமாக இருக்கா, குழந்தை பேர் கொடுக்கறதுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்தோம்னா 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கக்கூடாது, செவ்வாய் பலமிழந்து இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தனுசு ராசி, தனுசு லக்கணம், 8ஆம் இடம் கடகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். 100% இருக்கும். லக்கணாபதியும் கெட்டு போயிடணும். குரு 2ஆம் இடத்துல நீசமாயிருவார். தனுசு ராசி, தனுசு லக்கணம், ஏதோ ஒரு நட்சத்திரம், பூரமோ மூலமோ பூராடமோ உத்திராடமோ, எந்த நட்சத்திரத்தை பிறந்தாலும் சரி, நட்சத்திரத்துக்கு எதுக்கு சம்மந்தமே கிடையாது. தனுசு ராசி, தனுசு லக்கணம், ஏகராசி, ஏக லக்கணம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2ஆம் இடத்துல குரு நீசம், லக்கணாபதி நீசம் ஆகிட்டார். 1-4 கூட நீசம், சுகம் கெட்டுப்போச்சு, சுகசானாபதி கெட்டுப்போச்சு, சுகம் கிடைக்காது இவனுக்கு. 8ஆம் இடத்துல வந்து லக்கணத்துக்கு ராசிக்கு 8ஆம் இடம் கடகத்தில் செவ்வாய் சனி இருக்கிறாங்க. டோட்டலாக முடிஞ்சு போச்சு. குருவை பார்ப்பாங்க, ஆனால் குரு வந்து அவரை பார்ப்பார், ஓரளவு நியூட்ரலாக ஆகும். சரியா? குரு பார்வை இருக்கும். குரு பார்வையை வந்து செவ்வாய்க்கு இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. செவ்வாய் வந்து நீசபங்கம் அடைஞ்சிருவார், ஓரளவு காம்பன்சேஷன் ஆகும். இங்கே வந்து குரு பார்வை இல்லை, 2ஆம் இடத்துல இருக்க குரு 7ஆம் பார்வையால் 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாயும் சனியும் பார்ப்பார். குரு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா பார்வை கிடைக்காது, பிரச்சனை வந்துடும். சரியா? குருவும் வந்து நல்ல நிலைமையில் இல்லை, 3ஆம் இடத்துல பகமப்பட்டு இருப்பார். லக்கண ராசிக்கு 3ஆம் இடத்துல இருப்பார். லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பிள்ளை பேர் பிறக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்காது. சரியா? இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லலாம். தனுசு ராசி, தனுசு லக்கணம், குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார், ரிஷபத்தில் பகமப்பட்டு இருக்கிறார், லக்கணாபதி மறைஞ்சிட்டார். 8ஆம் இடத்துல சனி செவ்வாய், இவங்களுக்கு இந்த புத்திர பாய்க்க பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும். அந்த ஆணுடைய விந்தில் வந்து அந்த உயிரணுக்களுடைய கவுண்ட்ஸ் குறைஞ்சிடும். அந்த உயிரணுக்கள் வந்து உயிருள்ளதாக இருக்காது. சரியா? அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை. ஆனால் உங்களுக்கு வந்து 8ஆம் இடங்கிறது சந்திரன் சேர்க்கைனா ராசி தான். அப்போ நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும்? ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கணும். ரிஷப லக்கணம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடம் ராசி தான் வரும். 8ஆம் இடத்துல தான் சந்திரன் இருப்பார். ஸோ ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 8ஆம் இடமாகிய தனுசில் சுக்கிரனும் சந்திரனும் சேரக்கூடாது. அந்த சந்திரன் அமாவாசை சந்திரன் இருந்தார்னா நிலம்ப ரொம்ப மோசம். இப்படி இருந்துச்சுன்னா நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதே மாதிரி சனி புதன் அலிகரங்கள் இருக்கக்கூடாது. சரி? 8ஆம் இடத்துல சனி புதன் அலிகரங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது. சூரியன் சுக்கிரன் க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது 8ஆம் இடத்துல. சரியா? 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் க்ளோஸாக இருந்தாலே அந்த தாம்பத்தியம் நல்லா இருக்காது. ஆண்களுக்கு அந்த உயிரணுக்கள் இதில் வந்து உயிரணுக்கள் அந்தளவு உயிருள்ளதாக இருக்காது. அந்த உயிரணுக்கள் என்ன வீரியம் இல்லாமல் இருக்கும். அந்த உயிரணுக்கள் தான் பெண்ணுடைய
அந்த சுரோதத்தை உடச்சிட்டு உள்ளே போகும். ஆணுடைய உயிரணுக்கள் வந்து உயிர்கள் தான் ஆணுடைய அந்த சுக்களமும் பெண்ணுடைய சுரோதமும் சேரும். இது வந்து அதை உடச்சிட்டு அந்த கருமுட்டையை உடச்சிட்டு உள்ளே போகும். அதை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த கருமுட்டையை உடைக்கிற அளவுக்கு ஆணுடைய விந்தில் அந்த உயிரணுக்கள் சக்தியாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், ஃபோர்ஸாக இருக்கணும். அந்த முட்டையை உடச்சிட்டு உள்ளே போனால் தான் பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கும். சரியா? இதெல்லாம் எந்த இடத்த குறிக்கும்னா 8ஆம் இடத்தை தான் குறிக்கும். 8ஆம் இடத்துல இது மாதிரி கிரக சேர்க்கை பாவம் தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த உயிரணுக்கள் விந்தில் இருக்க உயிரணுக்கள் வீரியம் இழந்து போயிடும், சக்தி இழந்து போயிடும், தெம்பு இல்லாமல் இருக்கும். அந்த முட்டையை உடைக்காது. இவங்களுக்கு தான் புத்திர பாய்க்கம் தாமதமாகிட்டே இருக்கும். ஓகே நேயர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இது மாதிரி அமைப்பெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. செவ்வாய் சனி ரத்தத்தில் வந்து சேர்ந்துருந்தாலே ரத்தத்தில் வலிமை இருக்காது. பொதுவாக ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி சேர்ந்துருந்தாலே நல்லா இருக்காது. இதுக்கு இவங்க வந்து இரும்பு சத்து அதிகமாக சாப்பிடணும், பேரிச்சம்பழம் நிறையா சாப்பிடணும், ரத்தத்தில் ஹீமோகுளோபினை அதிகப்படுத்திக்கணும், ரத்தத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும், டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிடணும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சனி நான் சொன்ன மாதிரி இந்த காமத்திரிவோண இடத்துல இருக்கணும். 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 3ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருந்தால் பிரச்சனை கிடையாது. 3, 5, 7, 8 இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 3, 5, 7, 8 இந்த இடத்துல செவ்வாய் சனி இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து இரத்த பிரச்சனை இருக்கும். அடுத்து செவ்வாய் கேது இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது. செவ்வாய் கேது சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்க வந்து யோகா தியானம் பண்ணணும். சரியா? விநாயகர் பெருமானை நல்லா வழிபாடு பண்ணணும். இவங்களுக்கு என்னென்னா ரத்தத்தில் ஓட்டத்தில் வீரியம் குறைஞ்சிடும், ரத்த ஓட்டத்துடைய இது குறைஞ்சிடும், ஃப்ளோ குறையும். கேது வந்து ஒரு சுலவாக அமைக்கி விட்டுருவார். செவ்வாயோட சேரும்போது செவ்வாயோட வீரியத்தை அப்படியே குறைச்சிடுவார். கேது வந்து என்ன பண்ணுவார்னா, கேது செவ்வாய் சேர்ந்தால் செவ்வாயோடைய ரத்த ஓட்டத்தை குறைச்சிடுவார். செவ்வாய் ராகு சேர்ந்தால் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துவார். ஒன்று கூடிரும், இல்லைன்னா குறைச்சிரும். இது ரெண்டுமே இருந்தாலுமே அது ஈவனாக இருக்காது. ரத்த ஓட்டம் சமமாக இருந்தால் தான் குழந்தை பிறகுக்கு சரியாக இருக்கும். சரியா? அதுபோல் ஆண்கள் வந்து புகை பிடிக்கக்கூடாது, ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாது, புகை பிடிக்கக்கூடாது. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உடம்புடைய ரத்தத்துடைய அந்த ஓட்டம் சீராக இருக்காது. சரியா? அதனால் ஆண்கள் வந்து இதெல்லாம் தவிர்த்துடணும். அதனால் பாருங்கள், நிறைய ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவனுக்கு ஆண்மை குறைஞ்சி போயிடும், நிறைய சீரட்டு குடிக்கிறவங்களுக்கு ஆண்மை குறைஞ்சிரும். அதுக்காக சீரட்டு குடிக்கிற எல்லாத்துக்குமே குறையுன்னு சொல்ல மாட்டேன், பட் அதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கும், ஒன் ஆஃப் த ரீசன். அடுத்து செவ்வாய் சனி சந்திரன் இவங்க 3 பேருமே வந்து ஒரு இடத்துல கெட்டு போயிருக்கக்கூடாது. செவ்வாய் சனி சந்திரன் காம்பினேஷன் நல்லது கிடையாது. இப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து டென்ஷன், மனக்குழப்பம் இருக்கும், கூடவே குடிப்பழக்கமும் இருக்கும். சரியா? சந்திரன் கட்டி போயிடுவார். சந்திரன் நீருக்குள்ள கிரகம், சனி பகவான் நீச திரவியத்துக்குள்ள கிரகம். சரியா? செவ்வாய் வந்து அதை வந்து வீரியப்படுத்தி விட்டுருவார், அது மேலே ஒரு தாக்கத்தை கொடுத்துருவார். ஸோ எப்போ பார்த்தாலும் என்ன தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி சரக்கு வாங்கி குடிச்சிக்கிட்டே இருப்பான். தாக எடுக்கிற நேரம்லாம் சரக்கு தான் அடிச்சிட்டு இருப்பான். சில பேர் பாருங்கள், வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருப்பானுங்க. அவங்களுக்குலாம் இந்த பழப்பம் தான் இருக்கும். சனி செவ்வாய் சந்திரன் 3 பேர் சேர்ந்துருப்பாங்க, ராசிலே இருப்பாங்க, இல்லைனா ராசியில் தொடர்பில் இருப்பாங்க. தனுசு ராசி சந்திரன் கெட்டு போயிருப்பார், அமாவாசை டயத்தில் பிறந்திருப்பாங்க, இல்லைனா சூரியனுக்கு 3 மணி பிறந்திருப்பாங்க. சனி பகவான் வந்து எங்கேருந்து பார்ப்பார்? துலாமல் உச்சமாகி ராசியை பார்ப்பார். செவ்வாய் எங்கே இருப்பார்? செவ்வாய் எழுத்த வீட்டிலேருந்து பார்ப்பார். எங்கேருந்து பார்ப்பார்? மிதுனத்துலேருந்து பார்ப்பார். அப்போ ராசி கெட்டு போச்சு. சனி பார்வைக்கு செவ்வாய் பார்வைக்கு வந்துச்சுன்னா குடிகாரனாக இருப்பான்னு அர்த்தம். அவனுக்கும் வந்து அந்த ஆண்மை குறைபாடு வந்துடும். அடுத்து சுக்கிரனும் சூரியனும் க்ளோஸாக சேரக்கூடாது. 10 டிகிரிக்குள்ளே உள்ள சேர்ந்துட்டாலும் அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. சுக்கிரன் கெட்டு போயிடுவார். சரியா? சுக்கிரன் உஷ்ணத்தால் கெட்டு போயிட்டார்னா அதில் வந்து நல்ல விதமாக பார்க்கப்படாது. நான் சுக்கிரனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு ஆணுக்கு வந்து விந்து அண்ண உற்பத்திக்கு வந்து சுக்கிரன் முக்கியமானவர். அந்த சுக்கிரன் வந்து சூரியனுடைய வெப்பத்தால் உஷ்ணத்தால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டானாலுமே அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அதுபோல் சுக்கிரன் சனி சமநிலையாக இருக்கணும். சரியா? இவங்களும் சமநிலை அட்டு இருந்தாங்களும் இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களாம் சாப்பாடு விஷயத்தில் நல்லபடியாக இருக்கணும். சரியா? உடம்புல ரத்த புஷ்டியான சாப்பாடு சாப்பிடணும், செவ்வாயோட பலத்தை கூட்டணும், நல்லா சாப்பிடலாம். பீட்ரூட் சாப்பிடலாம், கேரட் சாப்பிடலாம், கொத்தமல்லி நிறையா சேர்த்துக்கலாம், புதினா, கீரை வகைகள், குதிரைவாளி தானியம், இது மாதிரி பேரிச்சம்பழம், செவ்வாழைப்பழம் இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டாங்கன்னா ரத்தத்தில் வந்து அந்த வீரியம் அதிகமாகும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஆட்டு ஈரலை சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஆட்டு ஈரல் சாப்பிட்டாலே நல்லதான். ரைட் நேயர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதுபோக வந்து உடம்புல ஃபிசிக்கலாக இருக்கணும்னா கொஞ்சம் ஃபிசிக்கலாக இருக்கணும், நல்லா நடக்கணும், வாக்கிங் போகணும், விளையாடணும், ஸ்போர்ட்ஸுக்கு போகணும், ஜிம்முக்கு போகணும், உடற்பயிற்சி செய்யணும். இதெல்லாம் ஆண்கள் செஞ்சாங்கன்னா அந்த ஆண்மை குறைபாடை சீக்கிரம் சரி கட்டிடலாம். சத்தான உணவுகளை சாப்பிடணும். சரியா? கிரகங்களை வந்து வலுப்படுத்தணும். செவ்வாய் கிரகத்தை வலுப்படுத்தணும். செவ்வாய்க்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு வந்து தோரம்பருப்பு சாதம் கொடுக்கணும். முருகப்பெருமானை வச்சு கும்பிடணும். திருச்செந்தூர் முருகப்பெருமான் படத்தை வீட்டில் வச்சு கும்பிட்டியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே? இதெல்லாம் செஞ்சுட்டோம்னா ரத்தம் சுத்தமாகும், ரத்தத்தில் உள்ள ஹார்மோன்ஸ் ஹீமோகுளோபின்லாம் நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோவில் வந்து இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே ஒரு 34 நிமிஷம் ஆகிப்போச்சு. மேக்ஸிமம் நிறைய சொல்லியிருக்கிறேன்.
அமைப்பு ரீதியாக சொல்லியிருக்கேன், கிரக நிலையும் சொல்லியிருக்கிறேன், ஆதிபத்தியத்தையும் சொல்லியிருக்கிறேன், காரகத்துவத்தையும் சொல்லியிருக்கிறேன், என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன். சார் எல்லாதான் சாப்பிட்றேன் சார் அண்ணன் ஒன்றும் அமைய மாட்டேங்க அப்படின்னா அது விதியை ஒன்றும் செய்ய முடியாது. விதி வலியது. ஒரு மனிதனுக்கு வந்து 3 விதமான அமைப்பு இருக்குது. விதி, மதி, கதி. விதிங்கிறது கிரக அமைப்பு, பேசிக்காக ஜாதகத்தில் உள்ளது. மதிங்கிறது ராசிக்கு உள்ளது, நம்மளால் செய்கிறது. கதிங்கிறது ஒரு வழி கிடையாது, அப்படியே போயிட்டுருக்கோம். சரியா? அதனால் பாருங்கள், நான் சொன்னதையும் பாருங்கள், டாக்டரையும் செக் பண்ணுங்கள், ஏதோ ஒன்று நல்லது நடக்கும். இறை வழிபாடையும் பண்ணுங்கள். 3ம் குடிச்சுன்னா நல்லபடியாக இருக்கும். ஊர் கூடி தேர் இருக்கிற மாதிரி நம்ம 3ஐயும் செய்யணும். சரியா? கிரக நிலையிலையும் பார்க்கணும், அதுக்குண்டான வழிபாடையும் செய்யணும், பரிகாரத்தையும் செய்யணும், டாக்டரையும் பார்க்கணும். நம்மளும் வந்து அது கரெக்டாக இருக்கணும். கெட்ட பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கிட்டு நல்ல ஒரு நிலைமையில் நம்ம தயார் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு. வாரிசுங்கிறது ஆண் வாரிசு தான் கிடையாது, பெண் வாரிசும் கொடுப்பாரு. சில பேருக்கு வந்து ஆண் வாரிசு இல்லாமல் பெண் வாரிசு கொடுத்துருவார். இப்படிப்பட்ட இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் பெண் வாரிசு தான் கிடைக்கும். சரியா? ஏன்னா ஆண் தான் வாரிசு. ஒரு ஆணுக்கு, ஒரு தாய்க்கோ தாப்பனுக்கோ கொல்லி வைக்கிறது ஆணு தான். அதை தான் ஆணை தான் வாரிசுங்கிறோம். பெண்ணுங்கிறது வந்து அடுத்த வீட்டுக்கு போகிறது. அதனால் ஏதோ ஒரு பிள்ளைனாச்சும் ஒன்று பிறக்கும். ஒரு பெண் பிள்ளை பிறந்தாலுமே நாளைக்கு அதை நம்மளை அம்மா அப்பான்னு சொல்லும். அந்த ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிவிட்டு இந்த வீடியோ நிறைய பண்ணுறேன். எதுவும் டவுட் இருந்தால் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. ஏன்னா சில பேருக்கு இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உடனே ஃபோன் பண்ணி கேட்பாங்க, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, பிள்ளை பிறக்கலம்பாங்க. நான் ஃபோன் பண்ணிலாம் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியாது. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? அதுதான் நல்லது. ஃபோன் பண்ணிலாம் யார் பிரச்சனை தீர்க்க முடியாது. இப்போ நான் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு 4 கால் வருது ஃபோனுக்கு, இன்னொரு நம்பரில். என்னால் எடுத்து பேச முடியாது. நான் அதை எடுத்து பேசுகிறேன்னா வீடியோ பேச முடியாது. நான் எல்லாம் சொல்ல வந்தேன்னா அது எனக்கு மறந்து போயிடும். என்னோடய நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகாது. ஓகே நேயர்களே, இறைவன் நல்லதை கொடுக்கட்டும். இந்த வீடியோவுக்கு தமிழ் அப்படி தான் போடுவேன். சரியா? அந்தரங்கம், மறைக்கப்பட்ட உண்மைகள், அந்தரங்க விஷயங்கள். சரியா? ஆண்மனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை, இப்படி ஏதோ ஒன்று தமிழ் டைட்டில் போட்டு தான் இந்த வீடியோ போடுவேன். பாருங்கள். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யம் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நிலைகளை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக, சந்தோஷமாக இருங்க, தாம்பத்திய வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க, புத்திர பாக்கியத்தை பெறுங்க. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினைப்போம். வாழ்க வளமுடன்.